ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் அழகம்மா கோயில் சாமி கும்பிட்றோம். பூ மார்க்கெட்டில் பூவெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மாட்டுத்தாவணியில் பஸ் ஏறிட்டோங்க. எங்கள் ஊருக்கு பஸ்ஸில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம், நானும் என் பொண்ணும். என்ன விசேஷம்னா எங்கள் அழகம்மாள் கோயிலுடைய சாமி கும்பிட்றது. ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கும்பிடுவோம். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இது எங்கள் சித்தப்பா வீடு. நாங்கள் போனோம், என் தங்கச்சி பசங்களாம் எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போனவுடனே என் தங்கச்சி டீ போட்டு கொடுத்துட்டா. குடிச்சிட்டு அதோட ஆட்டோ வந்துடுச்சு. ஆட்டோ வரவும் வாங்க எல்லோரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அதோட இங்கே பாருங்கள், எல்லோரும் ஆட்டோவில் கிளம்பிட்டோம். எல்லோரும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். எங்கள் அழகம்மா கோயில் எங்கே இருக்குன்னா சித்திரக்குடி பக்கத்தில் இருக்கிற பொந்தம்புலிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. அது காட்டுக்குள்ளே இருக்கும். அதோட ஒரு வழியாக கோயிலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நெருங்கிட்டோம் கோயிலை. இதாங்க அந்த ஊர், பொந்தம்புலிங்கிற ஊர். இதை தாண்டின உடனே கொஞ்சம் தள்ளி கோயில் இருக்கும் பாருங்கள். கோயில்கிட்ட வந்துட்டோம். பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்துச்சு. அதோட நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நிறையா பேர் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இதாங்க அந்த கோயில் இருக்கிற இடம் பாருங்கள். சுற்றி வயக்காடாக தான் இருக்கும், விவசாய காடு தான் எல்லாமே. நாங்கள் அதோட சரின்ட்டு கோயிலை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதாங்க எங்கள் அழகம்மாளுடைய கோயில். கட்டடம்லாம் கிடையாதுங்க, இது மட்டும்தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே விவசாய காடாக தான் இருக்கும். இது எங்கள் சின்னம்மாவை பாருங்கள். அங்கே போனவுடனே டீ கொடுத்தாங்க, குடிச்சிக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், சாமியாடி வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லா சொந்த பந்தங்களையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. எல்லோரும் ஒரு நாளில் கூட முடியாது இல்லையா, இப்படி விசேஷங்களை கூடினா தான். இதாங்க அம்மாவுக்கு சிலையெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு சூலாயுதம் மட்டும்தான் இருக்கும். நாங்களும் போய் சரி சாமியை கும்பிட்டு வருவோன்ட்டு போயிட்டோங்க. இது அம்மாவுடைய வேப்ப மரம். இங்கே தான் உட்காந்து குறி சொல்லுவாங்க. என்னங்க பொங்க வைக்கிறதுக்கு இடம் பிடிக்க போயிட்டோம். இடத்த போட்டு வச்சுட்டு இங்கே சமையல் ஆகிக்கிட்டு இருக்கு நைட் சாப்பாடுக்கு. நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தோங்க. திடீர்னு மழை வந்துருச்சு, என்ன செய்யுதுன்னு தெரில, சரியான மழை. அதோடு நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஐயோ இப்படி மழை பிடிச்சிருச்சின்ட்டு நாங்களாம் தார்பாய்க்கில் உட்காந்துருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பத்தாததுக்கு என் தம்பி மையன் வேறு ஒரே அழுக, பிஸ்கட் கேட்டு அந்த மழையிலையும். அப்புறம் ஒரு வழியாக பையிலேருந்து பிஸ்கட் எடுத்து கொடுத்துட்டு அவங்க பாருங்கள் நொறுக்கிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்படா மழை விடும்னு பார்த்தா 1 மணி நேரம் வரைக்கும் மழை விடவே இல்லைங்க. அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு எல்லாம் கோயிலுக்கு முன்னாடி போயிட்டோம். எல்லாம் கும்மி கொட்டை வர சொல்லிட்டு இருந்தாங்கன்ட்டு எல்லாம் போய் உட்காந்துருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக கும்மி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக கும்மி கொட்டி வராங்கன்னு பாருங்கள். எல்லோரும் கும்மி கொட்டிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா 12 மணிக்கு தாங்க பூஜை, அதனால்